இது டி செக்ஷன். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்க போனால் இது வந்து ரொம்ப ரிமோட் தான். மெயின் மார்க்கெட் ஒன்றும் கிடையாது. இது மார்க்கெட்டோட ஃபுல் பேக் சைடு. இது கொஞ்சம் ரிமோட்டாக தான் இருக்குது ஏரியா. இங்கே வந்து என்னன்னாக்கா சார், ஒரு 56 கடை இருக்குது. இதில் வந்து ஒரு பாதி கடை வந்து கோடனாக வச்சுருக்காங்க, மீதி கடை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இடம் கிடையாது கோடனாக வைக்கிறதுக்கு. அதனால் இங்கே கோடன் வச்சுட்டு எல்லாம் வாடகை கட்டிட்டு எல்லாம் கிளியராக போயிட்டுருக்கு. இது என்ன விஷயம் சார், இன்றைக்கி காலையில் வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டு முனிசிபாலிட்டியில் ஜேசிபி எடுத்துன்னு வந்து ஒரு 10 கடை அடிச்சிட்டாங்க சார். அதாவது ப்ரியர் இன்டிமேஷன் யாருக்குமே கிடையாது. சண்டே இது கவர்மெண்ட் ஹாலிடே வேறு. இன்றைக்கி எந்த விதமான ப்ரியர் இன்டிமேஷனே கிடையாது. யாருக்குமே எதுவும் சொல்லவும் இல்லை, எதுவுமே கிடையாது. லீகலாக நோட்டீஸ் எதுவுமே கிடையாது. இன்னத்துக்குச்சான்னு எங்களுக்கே தெரியாது. வந்து நேராக ஜேசிபி வச்சு இடிச்சுக்கிறாங்க. அப்போ கூட ஒரு லீடர் இருந்திருக்காரு. கேட்டாக்கா ஒருத்தராக பேசலாம். நெக்ஸ்ட் நீங்களும் பேசுவீங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாம் இடிச்சிருக்குது. அப்போ ஒரு லீடர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு போய் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன சார் இந்த மாதிரி இருக்குனாக்கா, இப்போ முனிசிபாலிட்டியில் தான் இதாக இருக்குது, டெமாலிஷன் ஆர்டர் வந்து நாங்கள் இடிச்சுன்னு இருக்கோம்னுட்டு. சார் எந்த விதமாக ப்ரியர் இன்டிமேஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி சார் டெமாலிஷன் பண்ணலாம்? காலையில் வந்து இந்த மாதிரி நம்மளாம் வீட்டில் கூட நீங்கள் வந்து கடையை இந்த மாதிரி இடிச்சுருந்தா வேல்யூபிள்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்போம், அந்த மாதிரிலாம் பண்ண என்ன சார் ஆகுது, நம்மளுக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் உங்களெல்லாம் எதுவும் இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது எங்களுது, நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இல்லை சார், இதெல்லாம் பண்ண தப்புக்கு பேசும்போது அவர் வல்கர் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி இவங்களெல்லாம் திட்டியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு 1000 பேரை கூப்பிட்டோமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தப்புங்க. ஒரு லீடராக வந்துட்டு இத்தனை பேரை வந்துட்டு பேசக்கூடாது. 1000 பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு லீடர் பப்ளிக் ஃபிகர் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நல்லது செய்யணும். இல்லை வந்து சரி அவங்க செய்திருக்கிறாங்க, நம்ம கேட்கும்போது அது ரீசனபிளான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் இதுவாக பண்ணால் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே பாருங்கள், இந்த கடை பாருங்கள், இந்த அங்கே பாருங்கள், அந்த கடை வரிசையாக அப்படியே ஒரு லைன் அவுட்டு. இந்த பக்கம் பாருங்க, அந்த சைடு எல்லாம் வச்சிருக்காங்க. 10 கடை அவுட்டு. எப்படி சொல்லுங்க? அப்போ வந்து ஒரு கூட்டாளி ஒருத்தர் பண்ற மாதிரி ஒரு ரவுடி வந்து அடிச்சுட்டு போறதுக்கும் இவங்க இது பண்ணதுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எதுக்கு எலெக்ஷன் பண்ணி நம்ம எலெக்ஷன்ல ஓட் போட்டு எதுக்கு வர வைக்கிறோம்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு வர வைக்கிறோம் சொல்லுங்க? நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, மக்கள் நல்லது செய்வாங்க, நம்ம பண்ணுறோம். இப்போ இத்தனை பப்ளிக் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபேமிலி இருக்குது. 56 ஃபேமிலி 5 பேர் ஒரு ஃபேமிலினா கூட 150-200 பேர் பிழைக்கிறாங்க இந்த இடத்துல. அத்தனை பேர் வாழறாங்க. அத்தனை பேர் வாழ்வாதாரம் பாதிக்குது. நியாயம் அது பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி செய்யலாம்? இது எம்எல்ஏ மேடம் தெரியுமா என்ன எனக்கு தெரியாது. இருந்தால் கூட நான் ரிக்வஸ்ட் பண்ணி மேடமுக்கு, மேடம் நீங்கள் வந்து இது இன்வால்மெண்ட் ஆகி எங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம் பண்ணணும். இது வந்து அநியாயம் இது பண்ணியிருக்கிறது. யாரும் ஒத்துக்க மாட்டேன். எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள் இது பார்க்கலாம். எங்களுதுனா எப்படி? அது தப்பு இல்லையா? அது பப்ளிக் தானே, இது எல்லாமே கவர்மெண்ட்டு தானே ஆக்ஷன். இன்னொன்று சார், இது வந்து பாருங்க, இது வந்து தாஸ் சார் பீரியடில் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தாஸ் சார் பீரியடில் ஓப்பன் ஆக்ஷன் விட்டு எல்லாருக்கும் அலாட் பண்ணி எல்லாம் வந்து இடம் தான் கொடுத்தாங்க. கடை நீங்கள் கட்டிக்கணுன்ட்டாங்க. ஒரு கடைக்கு 3 லட்ச ரூபா போட்டு, அப்போது நான் சொல்கிறது 2002 என்ன அப்போ 2003 அப்போ டெபாசிட் கட்டிட்டு கடைக்கு வந்து நீங்களே கட்டிக்கணும், இடம் தான் கொடுப்போன்னிட்டாங்க. எல்லாரும் சொந்தமாக இடம் கட்டினுக்கிறது, எல்லாம் வாடகை எல்லாம் கட்டினுக்குது. எல்லாருக்கும் 1-2 கொஞ்சம் லேட் பேமெண்ட் இருக்கும், அதை அவங்க டிமாண்ட் பண்ணி வாங்கிக்க வேண்டியதான், நோட்டீஸ் அனுப்பிச்சு. அதை விட்டுட்டு வந்து எல்லா கடையும் இடிக்கிறேன் அப்படின்னா அது தப்பு இல்லையா சார்? அதுதான் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது சார். எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சார், சில பேர் வாடகை கட்டிட்டு வராங்க, சில பேரில் கட்ட முடியல. அவங்க என்னன்றாங்க பாருங்க, ரொம்ப அதிகமாக சரி ஒரு நிமிஷம் 6 மாதத்துக்கு தான் கட்டணும். வாடகை கிளியராக கட்டுக்குது நம்ம கடை. இதெல்லாம் இல்லை சார், வாடகை என்ன இஷ்யூ இருக்குது பண்ணாங்களோ அப்பத்துலேருந்து தான் கட்டல. இப்போ 100 ரூபாய் இருக்குது, 1000 மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. 3000 ரூபாய் கட்ட முடியல. அதனாலதான் மேடமா வந்து என்ன சொன்னாங்க, எம்எல்ஏ மேடம், சரி நான் இதை பத்தி பேசுறேன், இதை பத்தி பேசிட்டு அது என்ன இருக்குதோ நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்க கட்டல. இப்போ 100 ரூபாய்னாக்கா 5 ரூபாய் போடலாம். நீ அதுக்கு மட்டும் 10 ரூபாய் போட்டீங்கன்னா அர்த்தம் சொல்லி பார்க்கலாம். வைக்கிறவனுக்கு 10 ரூபாய், இங்க ஓட்டுறவனுக்கு 10 ரூபாய்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த குப்பை கொண்டாந்து இங்க கொட்டுறாங்க. ஒரே வாசனை, கடையில உட்கார முடியல. நாங்க என்ன பண்றோம், ஒரு லைட் இல்ல, ஒரு ரோடு இல்ல, இங்க டெவலப்மெண்ட் இல்ல. ஆர்டர் கொடுத்தீங்க நாங்க கட்டிக்கணும். கரண்ட் கூட இல்ல, நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க நாங்க கட்டிக்கணும். நாங்க ஒன்றும் கட்டாத இல்லை, பணம் போட்டு கட்டிக்கணும். இப்போ வந்து டெமாலிஷன் பண்ணால் நாங்கள் எங்கே போகிறது? மேடமா ஒரு டைம் வந்து சொன்னாங்க, வேறு இடத்துல இங்கே இருக்கிறவங்க கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வேறு இடத்துல கொடுக்குறோம் கடை, போகிறீங்களா? வேறு இடத்துல கொடுத்தாக்கா இதை விட்டுறோம் அப்படின்னு கேட்டோம். எதுவுமே சொல்ல தெரியும், எதுவுமே செய்யல. ஏக்தமாக வந்து சண்டேல வந்து நீ யாரும் இல்லாத டைமில் வச்சுட்டாக்கா அதுக்கு என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கடையில் எவ்வளோ இன்னும் கடையிலலாம் எவ்வளோ இருக்குது பாருங்க. கடையில் எவ்வளோ சாமான அதெல்லாம் என்ன பண்ணுறது? பெங்களூர் போய்க்கிறார், ஊரில் இல்லை.
எப்படிங்க இது? இப்போ இந்த வயிற்று மேலே அடிக்கிறது தானே இது? 100 ரூபாய்னாக்கா 500 ரூபா போடலாம், இல்லை 1000 ரூபாய் போடலாம். 5 ரூபான்னு சொன்னாங்க. சரி 5 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நாங்கள் கட்டுறோம். கட்டுறோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இல்லைன்னு சொல்ல, அது எவ்வளோனா இருக்கட்டும், எத்தனை வருஷம் இருக்கட்டும். இல்லை ஏக்கும் ஒரே ரேட்டு, டிக்கும் ஒரே ரேட்டு. என்ன அர்த்தம்? பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவனுக்கு 10 ஒரே ரூபாய், ரேட்டு. அங்கே கோல்டு விற்கிறவனுக்கு 10 ரூபாய், லட்சமா சம்பாதிக்கிறவனுக்கு 10 ரூபாய். இங்கே ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சும்மா சொல்லுங்க. தொண்டை வச்சு உட்காந்து வியாபாரம் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? யாரு கோரிக்கை வைக்கிறீங்க? வாடகை கம்மி பண்ணுங்க, நாங்கள் கட்டுறோம். கட்டுறோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. எம்எல்ஏ வாடகை கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் வேண்டாம். இடிச்சாதான் எங்க வயிற்று மேலே அடிச்ச மாதிரி ஆகிடும். மேடம் மட்டும் இது வேண்டாம். பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். டெமாலிஷ் பாருங்க, வாடகை கம்மி பண்ணணும். நம்ம இப்போ எங்க எடுத்துன்னு போனோம், நம்ம எப்படி லீகலாக ப்ரொசஸ் பண்ணல சார். இவங்க லீகலாக ப்ரொசஸ் பண்ணல, 1.5 லட்சம் இல்லீகலாக ரூபாய் ப்ரொசஸ் வெறும் ஷெட்டர் பண்ணியிருக்காங்க. இல்லீகலாக வந்து யாரும் இல்லாத டைமில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காத ஞாயிற்றுக்கிழமை காத்தால வந்து அடிச்சிட்டுக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அவங்க எதனா எடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் இல்லாத ரொம்ப அராஜகமாக பண்ணிக்கிறாங்க. இதை நீங்களே பார்த்து இப்போ பில்டிங் நைட்டு வாட்ச்மேன் பில்டிங் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. என்னெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ முனிசிபல் கமிஷனர், முனிசிபல் கமிஷனர், அப்புறம் முனிசிபல் பிரசிடென்ட் மேடம், அப்புறம் நம்ம எம்எல்ஏ மேடம், இவங்க எல்லோரும் நம்ம என்ன எல்லாம் சார்பாக சார் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஏன்னா இவங்க எல்லாரும் பேச முடியாது, எல்லாரும் வாய்ஸாக தான் நான் பேசின்னு இருக்கிறேன். அவங்களாம் என்னென்ன என்கிட்ட பேசினாங்க, அவங்க கஷ்டம்லாம் சேர்த்து நான் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னன்னா சார், இது நியாயம் பண்ணி இடிக்காமல் அவங்க இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், எதனா யாராவது வாடகை பெண்டிங் தான் அது என்ன இருக்குதோ என்ஹான்ஸ் பண்ணுறது, எதனா கம்மி ஜாஸ்தி பண்ணுறது எதனா பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இதில் வாழ விடணும் சார். இத்தனை பேர் வயிற்று அடிச்சா அது நல்லது, யாருக்குமே நல்லது இல்லை. அவள் தான் சொல்லுவேன் நான். உங்கள் ஏரியா கவுன்சிலர் யாருங்க? இந்த ஏரியா கவுன்சிலர் ரமேஷ் ஜெயின் சார். அவர் சொன்னீங்களா? இல்லை இன்னும் வரல சார், இன்னும் வரல அவர். யாரும் நம்ம இவங்க யாரும் சொன்னாலும் எனக்கு தெரியாது, இன்னும் அவர் வரல, ஸ்பாட்டுக்கு வரல அவர். ஆனால் அவருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஏரியா கவுன்சிலர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏரியா கவுன்சிலர் முறையில் அவரும் முன்னணி எங்களுக்கோசம் நிற்கணும் சார். ஏன்னா ஏரியா கவுன்சிலர் நான் அந்த ஏரியாவோட அவங்க தான் வந்து மெயின் ஐடென்டிட்டி. அவரும் நிற்கணும், எங்கள் சைடாக நின்று மேடம் கிட்ட அவரும் பேசி எங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணணும் சார். அவ்வளோதான், நம்ம ரிக்வெஸ்ட் தான் சார், எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் தான். வாடகையும் மேடம் கம்மி பண்ணிட்டு எல்லாம் பண்ணால் எல்லாரையும் கட்ட வைக்கிறோம். யார் யார் வாடகை பெண்டிங் எல்லாரும் ஒருத்தரும் கட்ட வைக்கிறோம். கட்ட வச்சுட்டு கிளியர்னாப்பா எல்லாரும் கட்டிடணும். வாடகை யாரும் பெண்டிங் எல்லாம் கட்டிடணும். கட்டாதான் இது ரெண்டு மாத்திரம் கம்மி பண்ணிக்கணும். சரி கட்டி எல்லாம் கட்டிடுவாங்க சார். வாடகை கட்டிடுறாங்க, வேறு எதுவும் இஷ்யூஸ் இல்லை நம்ம சைட்லேருந்து. அப்புறம் நல்ல ரோடு போட்டோம் சார், ரோடே இல்லைங்க. அப்புறம் இந்த உள்ள ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணோம். நைட்டில் என்னன்னா இங்கே ரோடு லைட்டு சரியாக இல்லாதனால, ரோடு இல்லாதனால சில வேறு இது எதுவும் நடக்குது. அதனால கொஞ்சம் உஷாராக கிளியராக இங்கே பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரோடு க்ளீனாக போட்டு வச்சாக்கா எல்லாமே நிறைய பப்ளிக் உள்ளே வருவாங்க, எல்லாம் சேஃப்டியாக இருக்கும். நிறைய இது எலிகளெல்லாம் நான் நடக்குது. அங்கே வெறும் அங்கே கெலிஜி பண்ணுறாங்க. பாத்ரூம் இருந்தால் அங்கே போகிறதில்ல, குடிகாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இங்கே இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் மேலே காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறாங்க. ஒரு கடையும் ஓப்பன் இல்லை. சிட்டி சென்ட்ரலில் இருக்கிறது டெவலப் ஆகுது போது இது இங்கே காம்ப்ளெக்ஸ் கட்டி எந்த டெவலப்மெண்ட் ஆக போகுது? இப்போ ஒரு ஊருனாக்கா ஒரு வெறுவு கடை இருக்கணும், ஒரு மில்லு இருக்கணும், அதுக்கு ஒரு இது இருக்கணும், ஜனத்துங்களுக்கு வசதி கிட்ட வந்து வாங்கிட்டு போகலாம். நீ எங்கேயோ தூக்கி போடுற, எங்கேயோ கொடுக்குறனா ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் அதனா கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல. ஏற்கனவே வந்து நீ ஆச்சு இது பண்ணுறனாக்கா எப்படி நியாயம் இது? ஹலோ, ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.